வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு. உங்களோடு இணைந்து கொள்வோர் சந்திரிகா ஆறுமுகம், ஜெஃப்ரி ஜெபதர்ஷன். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் புதிய முறைமைக்கு அமைய வெளியிடப்பட உள்ளதாக முன்னரே பரீட்சார்த்திகளுக்கு அறிவிக்கப்படாமை குறித்து பாரதூரமான தவறாகும் பிரதம நீதியரசர் தெரிவிப்பு. ஒழுக்கமற்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்ற பல்கலைக்கழக மாணவர்களுக்கான அனைத்து புலமை பரிசில்களும் இடைநிறுத்தப்படும் அமைச்சர் SP திசாநாயக்க அறிவிப்பு. தி பினான்ஸ் நிறுவனத்தின் பங்குகளை கொள்வனவு செய்கின்ற நடவடிக்கையை இடைநிறுத்தியுள்ளதாக பதில் ஊடகத்துறை அமைச்சர் கருத்து. தொடர்வன உள்நாட்டுச் செய்திகள். 2011ஆம் ஆண்டில் உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் புதிய முறைமைக்கு அமைய வெளியிடப்பட உள்ளதாக முன்கூட்டியே பரீட்சார்த்திகளுக்கு அறிவிக்கப்படாமை பாரதூரமான தவறாகும் என பிரதம நீதியரசர் கலாநிதி ஷிராணி பண்டாரநாயக்க தெரிவித்துள்ளார். கடந்த வருடம் வெளியிடப்பட்ட உயர்தர பரீட்சை பெறுபவர்களை ஆட்சேபித்து 16 மாணவர்களும் இலங்கை ஆசிரியர் சங்கமும் தாக்கல் செய்திருந்த மனுவை இன்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொண்ட போதே பிரதம நீதியரசர் இதனை கூறியுள்ளார். பிரதம நீதியரசர் கலாநிதி ஷிராணி பண்டாரநாயக்க உயர்நீதிமன்ற நீதியரசர்களான நிமல் காமினி அமர்துங்க மற்றும் கே ஸ்ரீபவன் ஆகியோர் அங்கம் வகிக்கும் நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் குறித்த மனு இன்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. 2011ஆம் ஆண்டு உயர்தர பரீட்சையில் பல தவறுகள் உள்ளதாகவும் ரசாயனவியல் வினாத்தாளில் அது புலப்படுவதாகவும் நீதியரசர் நிமல் காமினி அமர்துங்க இதன் போது கூறியுள்ளார். மனுதாரர்களான மாணவர்கள் சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகளும் இதன் போது தமது வாதங்களை முன்வைத்தனர். விடயங்களை கவனத்தில் கொண்ட நீதியரசர்கள் குழாம் இது தொடர்பாக எழுத்து மூல விளக்கங்களை சமர்ப்பிப்பதற்காக மனுதாரர்களுக்கும் பிரதிவாதிகளுக்கும் இந்த மாதம் 28ஆம் தேதி வரை கால அவகாசம் வழங்கியுள்ளது. ஜூன் மாதம் 30ஆம் தேதி அல்லது அதற்கு முன்னதாக இந்த வழக்கின் தீர்ப்பு அறிவிக்கப்படும் எனவும் உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது. இரண்டு பரீட்சைகளுக்கும் ஒரே செட் புள்ளிகளை தீர்மானித்ததே அங்கு பிரச்சனையாக இருக்கிறது. பரீட்சார்த்திகளில் 1,40,000க்கும் அதிகமானவர்கள் மீளாய்விற்காக விண்ணப்பித்துள்ளனர். பரீட்சை தொடர்பில் பெறுபவர்கள் தொடர்பில் மாணவர்கள் மத்தியில் இருந்த அதிருப்தியே இவ்வளவு பரீட்சார்த்திகள் மீளாய்விற்காக பணத்தை செலவு செய்து விண்ணப்பித்துள்ளனர். அதனாலேயே இந்த நாட்டு மாணவர்களுக்கும் பரீட்சை முறைமை ஒன்றுக்கும் நியாயம் ஒன்று கிடைக்கும் என நாம் எதிர்பார்க்கின்றோம். அழகியற்கலை பல்கலைக்கழக மாணவர்கள் இன்று மாலை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அழகியற்கலை பல்கலைக்கழகங்களுக்கு மாணவர்களை சேர்த்துக் கொள்ளும் போது நடத்தப்படுகின்ற செயல்முறை பரீட்சைகளை நடத்தாமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். மாணவர்கள் அழகியற்கலை பல்கலைக்கழகத்திலிருந்து பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு வரை இவ்வாறாக சென்றனர். பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு வரை சென்ற மாணவர்கள் தமது பிரச்சனைகள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்கான சந்தர்ப்பம் ஒன்றை கோரினர். இதன்போது போலீசாருக்கும் பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் இடையில் அமைதியின்மை ஏற்பட்டது. இதனையடுத்து அங்கு வருகை தந்த உயர்கல்வி அமைச்சின் பிரதம பாதுகாப்பு உத்தியோகத்தர் மாணவர்களின் தேவைகள் குறித்து கேட்டறிந்து கொண்டார். தமது முயற்சி பலன் அளிக்காததை அடுத்து மாணவர்கள் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு முன்பாக அமர்ந்து எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். இடம்பெயர்ந்த நிலையில் உள்ள சுமார் 6000 பேரை மட்டுமே மீள்குடியமர்த்த வேண்டியுள்ளதாக அரசாங்கம் கூறி வருகின்ற போதிலும் சுமார் 3 லட்சம் பேர் வரை தமது சொந்த இடங்களுக்கு செல்ல முடியாதுள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. அந்த கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் மாவி சேனாதிராஜா
வடக்கு மற்றும் கிழக்கில் அரசியல் தீர்வு மற்றும் இணக்கப்பாடு எனும் ஒத்திவைப்பு வேளை பிரேரணையை சமர்ப்பித்து நேற்று உரையாற்றிய போதே இதனை சுட்டிக்காட்டியுள்ளார். அரசு பகிரங்கமாகவும் உலக நாடுகள் ஐநாவினுடைய மனித உரிமை ஆணையத்திலும் கூட 6000 பேர் வவுனியாவிலே இருக்கின்ற மினிக் ஃபார்மிலே இருப்பவர்கள் மட்டும்தான் மீள குடியமர்த்தப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இது முற்றிலும் உண்மைக்கு மாறானது. எங்களுடைய மதிப்பீட்டின்படி கிட்டத்தட்ட 3 லட்சத்து மக்கள் தங்களுடைய சொந்த நிலங்களுக்கு செல்ல முடியாமல் மீள குடியமர்த்தப்பட வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். நாங்கள் இந்த நாட்டிலே அரசியல் தீர்வொன்றை பெறுவதற்காக பேசுவதற்கு ஆயத்தம் என்று உங்களிடம் வந்தோம். ஓராண்டாக பேசினோம், ஏமாந்தோம். 60 ஆண்டுகள் ஏமாற்றப்பட்டதை போல இன்றும் நாங்கள் சொல்லுகிறோம், நாங்கள் பேசுவதற்கு ஆயத்தம். இந்த மண்டையன் குழு தலைவர் இருக்கிறார். இந்த மண்டையன் குழு தலைவர் என்ன செய்தார்? அவர் அந்த காலத்தில் என்ன செய்தார் உங்களுக்கு தெரியும். தினம் தினம் எத்தனை பேரை வெட்டி புலிகளுடைய, அதாவது புலியினுடைய பேரால எத்தனையோ பேரை கொண்டு அழிச்சார். இன்றைக்கு பல்லு பிடுங்கின பாம்பு மாதிரி இருக்கிறார். நீங்கள் பேச்சுவார்த்தை என்று கடந்த காலத்துல ஆஸ்திரேலியா போனீர்கள், அமெரிக்கா போனீர்கள், நியூசிலாந்து போனீர்கள். ஆனால் நீங்கள் பிரச்சனை தீர்க்க விரும்ப இல்லை. ஏன்னா உங்களுக்கு பிரச்சனை தீர்ந்தால் உங்களுக்கு இப்ப யாரும் களவெடுக்காட்டால் யாரும் கொள்ளையடிக்காட்டால் உங்களுக்கு வழக்கு இல்லை. அப்ப உங்களுக்கு கொள்ளையடிக்கிறதும் களவெடுக்கிறதும் நீங்கள் ஊக்குவிப்பீர்கள். அவைகளுக்காண்டி நீங்கள் வழக்கு பேசுவீர்கள். அதான் உங்களுடைய தொழில். அப்ப உங்களுடைய தொழில எங்களுடைய அப்பாவி மக்கள் மேல திணிக்க வேண்டாம். மக்கள் போய் விவசாயம் செய்வதற்கு அவர்களுக்கு எதுவும் இல்லாவிட்டால் நீங்கள் மீள குடியேறி எந்த பிரயோசனமும் இல்லை. அவர்கள் கூலி வேலை தேடி வேறு எங்காவது போக வேண்டும் என்ற அந்த நிலையில் தான் அந்த மக்கள் இருக்கின்றார்கள். நீங்கள் கொண்டு போய் மக்களை விடுவது குடியேற்றம் அல்ல. அந்த மக்களுக்கான விவசாய நிலங்களை கொடுங்கள், அந்த மக்கள் மீன் பிடிப்பதற்கு அனுமதி கொடுங்கள், அந்த மக்கள் தொடர்ந்து வாழ்வதற்கான உதவிகளை செய்யுங்கள். போராட்டம் நடக்கின்ற வேளையில் கூட அந்த இன்டர்னல் செல்ஃப் டிட்டர்மினேஷன் என்று சொல்லப்படுகின்ற அந்த உள்ளக சுயாட்சி என்று கேட்டுக்கொண்ட பொழுது அதை அன்று ஐக்கிய தேசிய கட்சியினர் வீசி எறிந்தார்கள். தமிழ் மக்களுக்கு இந்த உரிமைகள் வழங்கப்பட மாட்டாது, வழங்க மாட்டோம். ஆனால் அப்படிப்பட்டவர்களுடன் சேர்ந்து இன்று மேதின கூட்டத்தை நீங்கள் ஏன் நடத்தினீர்கள் என்ற கேள்வி தற்பொழுது எழுகின்றது. சுரேஷ் அண்ணன் அவர்கள் கூறியதை போன்று நான் நேரடியாக சென்றுதான் அங்கு அந்த கொக்குத்தொடுவாய் நாயாத்திலே இருக்கின்ற மக்களை, கடந்த 30 வருடங்களாக செல்ல முடியாது இருந்த மக்களை நான் நேரடியாக அழைத்து சென்று அந்த மக்களை அங்கு குடியேறினோம். கிட்டத்தட்ட 90% மக்கள் குடியேற்றப்பட்டிருக்கின்றார்கள். இன்று குடியேற்றப்பட்டு அவர்களின் வாழ்க்கையில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் முற்று முழுதாக அவர்கள் செல்வந்தர்கள் ஆகிவிட்டார்கள், தன்னிறைவு அடைந்து விட்டார்கள் என்று எவருமே கூற முடியாது. அதை நீங்களும் கூற முடியாது, நாங்களும் கூற முடியாது. ஏனென்றால் அந்த இழந்த வாழ்க்கைகளை அவர்கள் ஒரு முற்று முழுதாக அடிமட்டத்தில் இருந்து ஆரம்பிக்க வேண்டிய தேவை அங்கிருக்கின்றது. கருணா அம்மான் என்று அழைக்கப்படுகின்ற அவருடைய உரையில் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை அவர் விடுத்திருந்தார். ஆனால் அரசு தரப்பில் அவர் ஒரு பிரதி அமைச்சராக இருக்கின்ற பொழுதும் அதே அரசு தரப்பில் அமைச்சராக இருக்கின்ற டக்ளஸ் தேவானந்தா அவர்களின் கருத்தும் முன்னுக்கும் பின்னுக்கும் முரணான கருத்தாகவும் வேற்றுமை கொண்டதாகவும் காணப்பட்டது. அவர் நடவுன்ற விடயங்களை கருணா அம்மான் அவர்கள் கருணா அம்மானாக பேசினார். அதாவது முரளிதரனாக பேசாமல் கருணா அம்மானாக பேசியதை நான் சபையில் கண்டேன். அனைத்து மதங்களுமே ஒரு அகிம்சையையும் ஒரு மனிதனுக்கு நிம்மதியையும் கொடுப்பதற்குத்தான் மதங்களை நாங்கள் பின்பற்றுகின்றோம். அதில் கூறப்பட்ட கருத்துக்கள் தனியார் காணிகளிலே, அதாவது டிஎல்ஓ பெர்மிட் போன்ற காணிகள் அல்ல, உறுதியுள்ள காணிகளிலே திரிகேஸ்வரம் போன்ற 5000 ஆண்டுகளுக்கு மேல் பட்ட, அதாவது சோழ காலகட்டத்தில் கட்டப்பட்ட கோயில்கள், இன்னும் அந்த கோயிலிலே சோழரின் சிலை கூட அந்த திரிகேஸ்வரர் கோயிலே இருக்கிறது. குறிப்பாக வடக்கிலே மிகவும் மோசமான ஒரு சமூக சீர்கேடு நடைபெறுவதாக கூறுகிறார்கள். சிலவற்றத்தை நாங்கள் ஏற்க வேண்டும். இன்று யுத்தம் முடிந்ததாக அரசு அறிவித்திருக்கிறது என்று சொன்னால் அதன் பின்பு சமூகங்கள் இணைந்து வாழக்கூடிய நிலைமை உருவாக வேண்டும். அதை விடுத்து இந்த சமூகங்களிடையே மீண்டும் முரண்பாடு ஏற்பட்டு அந்த முரண்பாடுகள் ஊடாக எங்கள் அரசியல் காய் நகர்த்தல்களையும் நாங்கள் மீண்டும் பாராளுமன்ற கதிரைகளை சூடுபிடிப்பதற்கும் வருவதாக இருந்தால் மீண்டும் இந்த சமூகங்களை அடிபட விட்டு இந்த ஊனமுற்ற சமூகத்தை நாங்கள் வாழ வைக்க போகின்றோமா? அன்று சிங்கப்பூரின் இன்று தந்தை என்று கூறப்படுற லீகோனி அவர்கள் கீத்துரு ஏர்போர்ட்டுக்கு லண்டனுக்கு போக வேண்டும் என்றால் இந்த பண்டார் நாயக்கா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு வந்தார்.
இன்று போய் பாருங்கள் 30 வருட யுத்தத்தில் மலேசியா சிங்கப்பூர் போன்ற ஏர்போர்ட்டில் இருக்கின்ற பாதியைத்தான் நாங்கள் பண்டார்நாயக் ஏர்போர்ட்டில் வைத்திருக்கிறோம். அன்று இலங்கை சுதந்திரம் அடைகின்ற பொழுது மலேசியாவிலும் பார்க்க 3வது ஆசியாவில் இருந்தது பொருளாதாரத்தில். இன்று மாறி இருக்கிறோம். எனவே நாங்கள் தமிழ் பேசும் மக்களை இணைத்துக் கொண்டு இந்த ஒரு அபிவிருத்தியில் நாங்கள் இருக்க வேண்டும். இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் நாங்கள் உரிய சந்தர்ப்பத்தை இழந்து விட்டோம் என்று இப்பொழுது இழப்பதற்கு ஒன்றுமில்லை. நடைமுறைப்படுத்துங்கள். அது அரசியல் அமைப்பிலே இருக்கிறது. அதை பற்றி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய தேவை இல்லை. இதை என்று சொன்னால் அந்த அரசியல் அமைப்பிலே 13வது திருத்த சட்டம் இன்னும் இருக்கிறது. அதில் போலீஸ் காணி என்ற விடயங்கள் இருக்கிறது. அரசியல் அமைப்பில் இருக்கின்ற விடயங்களை பேச வேண்டிய தேவை ஒருவருக்கும் இல்லை. விளம்பரங்களின் பின்னர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள் தொடரும்.